விதமாய் வாழ ஆண்டவரே ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே வழி நடத்துகிறார். உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். நின்றவனமாக இந்த வாசிப்பு எடுத்துக்கொள்வோம். ரோமன் 4ஆம் அதிகாரம் 13-27 வரை நம் மாறிமொழி வாசிக்க போகிறோம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 13-27 வரை. வாசிப்போங்க. அன்றையும் உலகத்தை சுத்தரிக்க என்கிற வாக்கு தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாய பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசம் அவர்கள் நீதினால் கிடைத்தது. நியாய பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரப்படுகிறார்கள், விசுவாசம் வீணாச்சு. வாக்கு தத்துவம் மேலும் நியாய பிரமாணம் கோபாக்கினை உண்டாக்குகிறது. நியாய பிரமாணம் இல்லாவிட்டால் விடுதலும் இல்லை. ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாயிருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினால் வருகிறது. நியாய பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நம் எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்கு தத்தம் நிச்சயமாய் இருக்கும்படி அப்படி வருகிறது. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதிக்கிறபடி அவள் நான் விசுவாசத்தினவர்களாய் மருத்துவரை உயிர்ப்பித்து இல்லாதவரை இருக்கிறதை போல் அழைக்கிறமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சன்னதி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏதுமில்லாதிருந்தோம். அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவன் விசுவாசத்தை பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தான் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கருத்தும் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தை வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின வரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். எல்லாரும் சேர்ந்து அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுதப்பட்டிருக்கிறார். ஆமென். வாக்குத்தத்த வசனம் சொல்லுவாங்க. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள், கர்த்தருக்காக சாட்சிகளாக இருப்பீர்கள். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள், கர்த்தருக்காக சாட்சிகளாக இருப்பீர்கள். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள், கர்த்தருக்காக சாட்சிகளாக இருப்பீர்கள். அன்றைய சொல்லுவாங்க. அப்பா இந்த இடம் பொழுதும் ஆண்டுகிறே தேவ ஆவியானவர் ஆளுகட்டுக்கொண்டே சொல்லுங்கள். கர்த்தருடைய கருத்துக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா எங்கள் பிரயாசத்தை தேவன் காண்கிறீர்கள். இருக்கிற ஆத்மாவை ஆண்டவரே நிறைய பேர் இருக்காங்க. இத்தனை பேர் ஆண்டுகிற சபையை நோக்கி வரணும் ஆண்டுகிறோம். அப்பா உங்க கருத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா அந்த தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டுகிறோம். இருக்கிற கிராமத்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் உங்க கருத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அநேக ஆத்மாக்களை கொண்டு வர முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டுகிறோம். அப்பா அநேக ஆண்டவரை என்னென்ன பிரச்சனைக்கு போராட்டத்தில் இருக்கிறார் எங்களுக்கு தெரியாது. ஆனால் தேவன் ஒருவரே எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறோம். உங்களை கருத்தில் வைக்கிறோம் ராஜா. ஆத்மாக்களை ஆண்டவரே நாங்கள் சுதந்திரிக்க ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக ஆத்மாக்களே ஆண்டவர் நீ முன்கொண்டு எதிர்க்க ஆத்மாக்களை நீ கொண்டு வரே. அப்பா நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கெல்லாம் நீ பதில் கொடுத்து தேவனாக இருக்கிறீங்க. நீ செய்ய வல்லவராக இருக்கீங்க. நீ பரிசுத்தராக இருக்கீங்கப்பா. உங்கள் கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சபையில் இருக்க ஒவ்வொருத்தரும் இந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அநேக பேர் வந்து ஆராதிக்கவும் துதிக்கவும் மாட்டேன். நீ கொண்டு வரே ஜெபிக்கிறோம் மாட்டேன். இந்த சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் மாட்டோம். எங்கள் ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுப்பேன் என்று சொல்லிடுறாங்க. இந்த இடமெல்லாம் நிரம்ப தகுதாய் அப்பா அந்த நாட்களையெல்லாம் நிரம்ப முடியாது ஜெபிக்கிறோம் மாட்டேன். இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம் மாட்டேன். அநேக ஆத்மாவை கொண்டு வரே ஜெபிக்கிறோம் மாட்டேன். மலையிலே பத்து மரமாக இருக்காது என்று சொல்றது போனாங்க. அப்பா அநேக ஆசைமாகவே நீ சபைக்கு அப்படின்னு நீ கொண்டு வரதுக்காக நன்றி. அப்பா இன்னுமா ஆண்டவரே பலப்படுத்தி இந்த சபையை இன்னுமா உற்சாகமா நடத்துமே ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துல வைக்கிறோம் ஆண்டவரே. இந்த சபைகளை ஆண்டவரை இன்னுமா அநேக காரியங்கள் ஆண்டவரே கர்த்தர் செய்ய ஜெபிக்கிறோம். கர்த்தர் செய்ய போற எல்லா காரியத்துக்கும் நன்றி செலுத்திக்கிறோம்.
ஏசப்பா உங்க நன்றி செலுத்தி துதிக்கிறோம். அநேக ஆத்துமாக்கள் சோர்ந்து போயிருக்கிறவர்கள் ஆண்டவரே நீர் கொண்டு ஒரு டேபிள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த சபையில் ஆராதிக்கும் போது ஆண்டவரே தேவனோட பிரசன்ன மகிமை இறங்குறதுக்காக நன்றி. அப்பா அந்த வார்த்தை வடிவமாக இருக்கிறதுக்காக நன்றி. அப்பா அந்த கருத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். வருகிற ஒவ்வொருத்தரும் ஒப்புக்கொடுக்கிறோம். வந்து கொண்டு இருக்கிறவங்க நம்ம கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறது நல்லது. சபையார் யாரும் மறுமொழியாக கேட்டுக்கொள்கிறோம். பரிசுத்த பள்ளிக்கு எதிராக சபையை அழைக்கப்படுகிறோம். மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் மறுபடியுமாக தேவனிடத்தில் செல்லும்படியாக உங்களுடைய இறுதிக்கு ஆவியாத்ம சரீரத்தில் தேவனுக்கு என்பதாக குற்றமற்றவதாக இருக்கும்படியாக நாம் நம்புவோமாக. நன்றி என்பவரை நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டு ஏனெனில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிடித்து நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக விடப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜன பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தை பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க இவன் அவ்வாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாக இருப்பான். எந்த மனுஷன் தன்னை தானே சோதித்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவான். ஏனெனில் பாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னவென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கடி தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இதன் நிமித்து உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாயிருக்கிறார்கள். அநேகர் நித்திரையும் படைத்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயத்திற்கப்படுவோம். நாம் நியாயத்திற்கப்படும் பொழுது உலகத்தோடு ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிற்றப்பட்டிருக்கிறோம். சபையில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் அந்த இருக்கையில் இருந்து எழுந்திருக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்காக கர்த்தருடைய பண்பை உங்களுக்கு அனுசரிக்கப்படும். மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் இருக்கையிலே இருந்து எழுந்திருக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
இந்த விடையிலுக்காக ஆண்டவரே பயப்பட்டு ஒரு அற்புத செய்து இதை மீட்டெடுத்திருக்கிறேன். இடையேறல் கரியம் செலுத்தாண்டவரே இது மறுபடியும் மீட்டெடுத்திருக்கிறேன். ஒரு வருகைக்காக பாவம் காத்திருக்கிறோம். இந்த மனவாட்டியான கர்த்தாவே சீக்கிரம் வாரமாக அப்பா, என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா போராட்டங்களும் உபத்திரவுகளும் கஷ்ட மோசங்களுக்கும் எங்களை விலக்கி ரட்சிக்கும்படியாக உயிர்த்தெழுதலின் வல்லமையாண்டவர் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறோம். இந்த உலகத்தில் ஆண்டவரே வரும் உலகம் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அப்பா சாட்சியாய் வாழ எங்களுக்கு உதவி செய்கிறார். ஆண்டவரே உங்களுடைய தழும்புகளாலே நாங்கள் சுகமான நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களை ஆண்டவரே அனுதினமுமாக ஆண்டவரே பாதுகாத்து நீர் நடக்க வேண்டிய பாதைகளிலே எங்களை நடத்தி கொண்டு போகிறோம். கல்வாரி சிலுவையை வெற்றி சிறந்துபடி முடியாது நாங்கள் வெற்றி அடையபடியாக கல்வாரி சிலுவையை பாடுபடுத்துகிறார். நன்றி செலுத்துகிறோம். அவர் ஸ்தோத்திரம் பண்ணினார். அதை பிட்டு நீங்கள் வாங்கி பூசியுங்கள். இது உங்களுக்காக பின்னப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. என்னை நினைவு கூறுவது இதை செய்யுங்கள் என்றார். கரத்தில் இருக்கிற நம் அப்பத்தை எடுத்து அவரை நினைவு கூறுபடியாக அவருடைய சரீரம் பிக்கப்பட்டதனுடைய ரகசியங்களும் ஆழங்களும் நாங்கள் தெரிந்து கொள்ளும்படியாக ஆண்டவரே உங்களுடைய சரீரத்தோடு எங்களை சேர்த்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு மனப்பட்டு நம் கரத்தில் இருக்கிற அப்பத்தை நாம் புசிப்போமாக. அப்பா ஒரு சரீரத்தோடு சேர்த்து கொள்கிறோம். நன்றி. எங்களுக்கு ஜீவன் உண்டாகும் முடியாது. உங்களுடைய ரத்தத்தினாலே எங்களை கழுவி எங்களை சுத்திகரித்து உங்களுடைய ரத்தத்தோடு கூட எங்களை ஆண்டவரே ரத்த கோட்டைக்குள்ளாக முடி மறைத்துக் கொண்டிருக்கிறேன். நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா நீர் பாடுபட்ட உடைய ரத்தம் இந்த பூமியில் சிந்தப்பட்டிருக்கிறது என்று நினைவு கூறுகிறோம். காரணம் நாங்கள் சுகமாய் வாழ முடியாது. எல்லா சாபங்களுக்கும் எங்களை விலக்கி அப்பா எங்களை ஆண்டவரை விடுதலையோடு கூட ஆண்டவரை நாங்கள் உங்களோடு கூட நெருங்கி வர எங்களுக்கு உதவி செய்கிறார். ரத்தம் எங்கள் மேல் தெளிக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நினைவு கூறுகிறோம். கருத்தில் இருக்கிறது திராட்சை ரசத்தை நாம் எடுத்து நாம் குடிப்போமாக. நன்றி ராஜா. ஆண்டவரே நீர் ஆண்டவரே தகப்பன் ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எங்களை ஆண்டவரே நீ சீர்திருத்தி எங்களை ஆண்டவரே காயங்களை கட்டுகிற தேவன். நாங்கள் உங்களை விட்டு விலகி போகிற எந்த காரியங்களாக இருந்தாலும் ஆண்டவரை அதை விட்டு நாங்கள் விலக எங்களுக்கு உதவி செய்யலாம். உங்களுடைய ஐக்கியத்தை நாங்கள் ஆண்டவரை அனுதினமாய் நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்வோம். நமக்கு எல்லா துதி கடமையும் செலுத்துவோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன். ஆமென், ஆமென், ஆமென். அப்படியே நின்ற வண்ணமாக நம்மளுக்கு காணிக்கை இருக்கு. இந்த தினத்துல 2 காணிக்கைகள் இருக்குது. ஒரு மிஷன் காணிக்கை, அது பிறகு தசம பாகமும் காணிக்கையும்
ஆண்டவரே விசுவாசத்தோடு கூட விதைத்திருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா அந்த விசுவாசத்துடைய பலனை ஆண்டவரே அப்பா 100,000 மடங்கு ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு தந்தருளும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீர் ஐஸ்வர்யத்தின் தேவன் ஆண்டவரே. அப்பா நீர் ஆண்டவரே நாங்கள் நன்றாய் வாழும்படியாக நீர் விரும்புகிற தேவன் ஆண்டவரே. அப்பா எல்லாவற்றிலும் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே ஐஸ்வர்யத்தில் ஆண்டவரே நீர் பெருகெடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர் பண தேவைகளை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலையாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். திருப்தியாக்கி ஆண்டவரே எங்களை மகிழ வைக்கிற தேவன் ஆண்டவரே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் ஆண்டவரை கொடுத்த எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து 1000 மடங்கு ஆண்டவரே ஆசீர்வாதங்களை ஆண்டவரை இப்படி செய்ய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன். ஆமென் ஆமென். சபையார் அனைவரும் மறுபடியாக கேட்டுக் கொடுக்கிறோம். அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. நம்மளுக்கு எவ்ரி டியூஸ்டே பைபிள் ஸ்கூல் இருக்கு. 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும். சட்டர்டே சனிக்கிழமை சில்ட்ரன்ஸ் சர்ச் இருக்கு காலையில் 11 மணிக்கு. வியாழக்கிழமை தேர்ஸ்டே வந்து நம்மளுக்கு ப்ரேயர் ட்ரைவ் இருக்கு 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும். இந்த வாரம் சர்ச் கிளீனிங் வந்து டெல்லியில் தேங்க்யூ. ஓகே படித்தா தேங்க்யூ. ஓகே இந்த வாரத்தில் முதல் வாரம் நினைக்கிறேன். 2வது வாரத்தில் ஈஸ்டர் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. உண்மையிலேயே நல்லா இருக்குது. தேவனுக்கு பலத்த கருத்தை கொடுக்குமாங்க. இன்னும் சத்தமாக கேட்டுருச்சு. எவ்வளோ நல்லா இருக்குது பேசுகிறது. தேவனுக்காக நன்றி. அது மாத்திரம் இல்லை, இன்னைக்கு சபை முடிந்து சின்ன ஒரு மீட்டிங் இருக்குது. என்னன்னாக்கா 12வது மாதம் நம்மளுக்கு கிறிஸ்மஸ் காரியங்கள் இருக்கிறதுனால நம்ம அது எப்படி என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 15 நிமிஷத்தில் நம்ம பேசி முடிச்சுக்கலாம். சரியா? கட்டிக்கிறாதீங்க, பதிவு செய்யுங்க. நம்ம ஒரு 15 நிமிஷத்தில் என்னென்ன காரியங்கள் பண்ண அந்த ப்ரோக்ராம் என்ன செய்வோம் மற்ற காரியங்கள்லாம் நம்ம அதோட பேசுவோம். ஓகே, நம்ம எடுத்துக்கொள்ள போகிற தலைப்பு யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம். ஒன்றாவது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்த பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த வசனத்திற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற ஆண்டவரே அந்த மாளிகைக்காக நன்றி ஆண்டவரே. நித்திய காலமாக நாங்கள் வாழும்படியாக எங்களுக்காக ஆண்டவரே மாபெருமான அந்த ஸ்தலத்தை ஆண்டவரே உருவாக்கி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி ராஜா. நாங்கள் நித்திய காலமாய் வாழும்படியாக இதை ஏற்படுத்தின காரியங்களுக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து இது வசனத்தினுடைய ஆழங்களும் சத்தியங்களும் எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் ஆண்டவரே. ஆமென் ஆமென். இன்றைக்கு நான் பேச போகிற தலைப்பின் பெயர் என்று சொன்னால்
என்ன சொல்லுவாங்க, rapture. The rapture என்றால் வருகை, இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை குறித்து உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். நிறைய காரியங்கள் இது வந்து இன்றைக்கு பேசி இன்னைக்கு முடிக்க முடியாது. நான் சில வாரங்கள் இதை பற்றி விரிவாய் பேசும்படியாக நான் விரும்புகிறேன். சபை எடுத்துக்கொள்ளும் காலம் வருகிறது. நாம் எதற்காக காத்திருக்கிறோம்? கிறிஸ்தவர்கள் சபைகளிலே அவருடைய எதிர்காலத்தினுடைய எதிர்பார்ப்பு என்ன என்று நம்ம கேட்டோமாக்கா நம்ம என்ன சொல்லுவோம்? நம்முடைய எதற்காக நாம் காத்திருக்கிறோம்? அவருடைய வருகைக்காக நாம் காத்திருக்கிறோம். நம்ம எல்லா கிறிஸ்தவர்களும் ஞானஸ்தானம் பெற்று இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் யாருடைய வருகைக்கு காத்திருக்கிறார்களா? இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருகைக்கு காத்திருப்பார்கள். ரகசிய வருகை, rapture என்றால் திடீர் வருகை, திடீர் காணாமல் போகும், அதுதான் rapture. சபை விசுவாசத்தோடு கூட காத்து கொண்டிருக்கிறது. யாரை பார்க்க முடியாத மணவாளனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எப்படி வருவார்? அவர் எங்க இருக்கிறார்? இப்ப அவர் என்ன ஸ்தலத்தை நம்மளுக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறாரு? 2000 வருஷம் முன்னுக்கு அவர் சொன்னாரு, நான் மறுபடியும் வருவேன், நான் போறேன், உங்களுக்கு நான் போன பிறகு நான் உங்களுக்கு ஒரு தேற்றமான ஹெல்ப்பரை கொடுக்குறேன், அதன் பிறகு நான் மறுபடியும் என்னோடு கூட நான் சேர்த்துக் கொள்வேன்னு சொல்றேன். ஆண்டு மறுபடியும் போயிட்டு மறுபடியும் வரணும் 2 தடவை. ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட்ட சபை. அதன் பிறகு 7 ஆண்டுகள் உபத்திரவ காலங்கள், அந்தி கிறிஸ்துடைய காலங்கள் இந்த உலகத்திலே நடக்க போகிறது. அதன் பிறகு என்ன நடக்கும்? உபத்திரவ காலத்தின் பிறகு தேவன் 2வது வருகையில அவருடைய ஜனங்களை மறுபடியும் எடுத்துக் கொள்வார். அதன் பிறகு என்ன நடக்க போகுது? 1000 எமகுடன் யுத்தம் நடக்கும். எமகுடன் யுத்தம் நடந்த பிறகு என்ன நடக்க போகுதுனாக்கா, அதுல தேவன் வெற்றி செலுப்பார். பிசாசை 1000 ஆண்டுகள் அவனை சிறையிலே கட்டி வைப்பார். அதன் பிறகு அவன் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஜனங்கள் மறுபடியும் தேவனுடைய பூமிக்கு வந்து 1000 ஆண்டு அரசாட்சிக்குள்ளாக நாம் பிரவேசிப்போம். அதன் பிறகு என்ன நடக்க போகுது? 1000 ஆண்டுகள் பிறகு என்ன நடக்கும்னாக்கா, கடைசி ஒரு யுத்தம் நடக்கும். அதன் பிறகு நடந்த பிறகு நியாய தீர்ப்பு நமக்கு கொடுக்கப்படும். இதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. தேவன் வரப்போகிற காரியங்களை திட்டமும் தெளிவுமாய் வெளிப்படுத்தின சுவிசேஷம், ஆதியாகமத்திலிருந்தும் வெளிப்படுத்தின சுவிசேஷம் வரை எல்லாமே கம்ப்ளீட்டா எழுதி வைத்திருக்கிறார், ரகசியமாக எழுதி வைத்திருக்கிறார். சில வேளையில 2000 வருஷத்துக்கு முன்னுக்கு பீட்டர் சொல்லிட்டாரு, பீட்டர் சொல்லிட்டாரு, பவுல் சொல்லிட்டாரு, இயேசு வர போறாரு, இயேசு வர போறாரு. 2000 வருஷம் ஆயிடுச்சு, இயேசு காணுங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கேள்வி கேட்கலாம். இயேசு வருகிறது நிச்சயம், அதுல யாரும் அதை தடை செய்ய முடியாது. அவர் வருகிறது நிச்சயம். ஆனாலும் யார் எப்ப எந்த நேரத்துல யார் வரும், எப்படி வருவார்னு அவருக்கும் தெரியாது. இதுதான் ஒருவருக்கு மாத்திரம் தான் தெரியும். இது என்ன பாத்தீங்கன்னா ஒரு மேலோட்டமா தான் எல்லாமே சொல்லப்பட்டு இருக்கிறது. இதோட சோர்ஸ் எங்க இருக்குது? இதில் அந்த சோர்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமாக்கா தேவனுடைய ரகசிய வருகையும் இயேசுடைய வருகை 2வது வருகையும் நம் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண முடியும். யூதர்களுடைய பைபிள் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின சுவிசேஷம் வரை முடியிருக்கும் கல்யாணத்தில் முடியுது, ஆரம்பிக்கிறதும் கல்யாணத்தில் தான் ஆரம்பிக்குது.
2 பேரை தேவன் இணைத்து கணவன் மனைவியாக திருமணத்தை ஏதேன் தோட்டத்தில் அவர் செய்து கொடுக்கிறாரு. கடைசியா வெளிப்படுத்துற சுவிசேஷனும் என்ன நடக்குதுனாக்கா, மணவாளன் மணவாட்டிக்காக காத்துக்கிட்டு இருப்பாரு. ஒரு கல்யாணத்து விருதுக்காக தேவன் நம்மை அழைப்பார். அது மாத்திரம் இல்ல, நம்ம மணவாட்டிகள் என்று சொல்லி சபை மணவாட்டிகள் என்று சொல்லி சொல்லுது. ஏன் இதெல்லாம் அப்படி நடக்குது ஒண்ணே புரியலையே அப்படின்னு சொன்னாக்கா, நமக்கு யூதருடைய கலாச்சாரத்தினுடைய திருமண காரியங்கள் தெரிந்தாதான் ஏன்னா இந்த சம்பவங்கள்லாம் வெளிப்படுத்துகிற சுவிசேஷர் போடப்பட்டிருக்கிற அந்த காரியத்தை நம்ம விளங்கிக் கொள்ள முடியும். யூதர்களுடைய திருமணம் எப்படி நடந்தது அந்த நாட்களில், இயேசுடைய நாட்களிலும் இயேசுக்கு முன்பதாக இருக்கிற காலங்களிலும் எப்படி இந்த திருமண காரியங்கள் நடைபெற்றது என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் எடுத்துக்கொள்கிறோம். யோவான் 14:2 வாசிப்போம். உன் பிதாவின் வீட்டில் அநேக வாஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்த பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என் இடத்தில் சேர்த்துக் கொள்வேன். திருமண காரியங்களிலே முதலாவது தகப்பன் வீட்டார்கள், தகப்பன் ஆண் வீட்டார் மகன் மாப்பிள்ளை வீட்டில் தான் ஒரு பொண்ணை தேடி எங்க இருக்கிறாங்களோ சொல்லி அனுப்பி விடுவாங்க. எப்படி ஆபிரகாம் ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்கும்போது எலியேசரை அனுப்புறாரு. எலியேசரை அனுப்பிவிட்டு அவங்க சொந்த இடத்துக்கு போங்க, லாபான் வீட்டுக்கு போங்க, லாபான் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பொண்ணு பார்க்கிறாரு. பார்க்கும்பொழுது எலியாசர் சில அடையாளங்களை கேட்கிறாரு. என்னுடைய எஜமானுடைய வீட்டுக்கு ஒரு பொண்ணு பார்க்கறனாக்கா நீ யாரை தேர்ந்தெடுக்கிறீர்கள் நான் தெரிஞ்சு கொள்ள முடியும். அப்போ ஒட்டகமும் தண்ணி கொடுக்குறவங்களும் எனக்கும் என் ஒட்டகங்களுக்கு தண்ணி கொடுக்குற யார் தண்ணி கொடுக்குறாங்களோ ஸோ அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அறிந்து கொள்றதுக்கு அடையாளத்தை கேட்கிறார். அவர்கள் ஒரு பெண்ணை நிச்சயம் பண்ணும்படியாக அதை கொண்டு போய் முதலாவது அந்த பெண்ணிடத்துல வீட்டார் இடத்துல கேட்பாங்க. அது மாத்திரம் இல்ல, அவங்களுடைய கொண்டாட்டம், திருமண கொண்டாட்டம் 7 நாள் வரைக்கும் கொண்டாடுவார்கள். 7 நாள் வரை முதலாவது சொந்தக்காரர்கள், உற்றார் உறவினர்கள், நெய்பர்ஸ் எல்லாம் முதல் நாள் பத்தியில சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு அவங்க ஆசீர்வதிச்சுட்டு போயிடுவாங்க. 2வது அவங்களுடைய இன்னும் கொஞ்சம் இருக்கிற சொந்த நெய்பர்ஸ் தெரிஞ்சவங்களாம் இருக்கு, அவங்களாம் சாப்பிட்டு முக்கியமானவங்களாம் சாப்பிட்டு போயிடுவாங்க. கடைசியா 6வது நாள் வரும் பொழுது அவங்களோட கூட விருந்து சாப்பிடும் பொழுது அவங்களோட நெருங்கிய உறவினர்களும் நண்பர்கள் மட்டும்தான் அந்த இடத்துல இருப்பாங்க. 6வது நாள் ரொம்ப முக்கியமான ஆட்கள் மட்டும்தான் அந்த 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 கல்யாணத்தில் இருப்பாங்க. மற்றவங்க எல்லாம் போயிருவாங்க. அதுல காவலன் செய்வார்கள், உடன்படிக்கை செய்வார்கள். அதன் பிறகு அந்த பெண்ணுக்கு கிரயம் செலுத்தும்படியாக மாப்பிள்ளை இடத்திலிருந்து கிரயம் ஒரு பெண்ணை கொள்ளும்படியாக என்ன செய்வாங்கனாக்கா வெளியேறப்பட்ட ஏதாவது ஒரு கிரயத்தை கொடுத்து தான் அந்த வீட்டில் கொடுத்து தான் அந்த பொண்ணை எடுத்துட்டு வருவாங்க அந்த நாட்களில். அதன் பிறகு கடைசியாக என்ன நடக்கும்னாக்கா 7வது நாள் அவங்களுடைய கணவன் தகப்பன் வீட்டிலே கல்யாணம் பண்ணிட்ட பிறகு முதல் நாள் அவங்களோடு கூட இருப்பாங்க. மறுநாள் காலையிலே அந்த மாப்பிள்ளை என்ன செய்யணும்னாக்கா அந்த அந்த வீட்டை விட்டு வெளியேறிய பிறகு போய் ஒரு வேலை என்ன சொல்லுவாங்க, ஒரு 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 புலியோ ஒரு கரடியோ ஒரு முயலோ
ஒரு எது அவங்களால வேட்டை செய்ய முடியுமோ அதை வேட்டை செய்து அந்த இடத்துக்கு அந்த வீட்டுக்கு கொண்டு வரணும். ஏன் கொண்டு வரணும்னாக்கா, எந்த அளவுக்கு எந்த ஒரு புலினா அடிச்சிச்சுனாக்கா, புலினா அடிச்சு கொண்டுட்டு வந்தாங்கனாக்கா அவன் வீரன். அப்போ அவங்க அந்த பெண்ணுக்கு எப்படி ஒரு ஒரு பெருமையாக இருக்கும். சிங்கத்தை அடிச்சு சாச்சிட்டு வந்தாரா எங்க ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா பேசிக்குவாங்க. அந்த காலையிலே அந்த 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 கிணறு கிட்ட தான் என்ன செய்வாங்கனாக்கா, பெண்கள் கிணறு கிட்ட தான் இந்த துணி துவைக்கிறது மற்ற காரியம் தண்ணி எடுக்கிற காரியங்கள்லாம் இருக்கும்போது தான் அங்கே என்ன பேசிக்குவாங்கனாக்கா, நேற்று போயிட்டு என்ன அடிச்சுட்டு வந்தாரு கேட்பாங்களாம். சும்மா அவங்களே பேசிக்குவாங்க, என்னோட ஹஸ்பண்ட் மீல் எடுத்து வந்தாரு, என்னோட ஹஸ்பண்ட் என்னோட கல்யாணத்துக்கு கரடியை பிடிச்சிட்டு வந்தாரு அப்படின்னு. ஓ அப்படின்னா பெரிய ஆடு, பெரிய ஒரு பெரிய அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. அதுக்கும் இயேசு கிறிஸ்துடைய கல்யாண காரியங்களுக்கும் எப்படி யூதர்களுடைய கலாச்சாரத்தின்படி நடந்த அந்த திருமணத்தினுடைய காரியங்கள் அது அப்படியே இயேசு கிறிஸ்துடைய மணவாட்டிய சபை யாரு? நம்ம தான் சபை. நம்ம மணவாட்டியா இருக்கிறோம். அவர் மணவாளனா இருக்கிறார். அவர் 1000 ஆண்டுகள் 7 வருடங்கள் முடிந்த பிறகு பிசாசை, இந்த உலகத்தினுடைய ஒரு பெரிய மிருகத்தை தேவன் கட்டி அவனை பாதாளத்தில் வைக்கிறார். எதுக்காக பாதாளத்தில் வைக்கிறார்னாக்கா, அவர் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியாது. யார்? நம்ம தான். உலகத்திலே பெரிய ஒரு யாருனாலும் சாய்க்க முடியாத ஒரு பலவானை அந்த மணவாட்டி சாட்சி பிடிச்சி சங்கிலியால் கட்டி வைத்தார்னாக்கா, அவரை விட வேற ஒரு சிறந்த ஒரு என்ன சொல்லுவாங்க பலவான் யாரும் இல்லை, அதுக்கு மிஞ்சி யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்முடைய 7 வருட அரசாட்சிக்கு உபத்திரவ காலத்துக்கு பிறகு தேவன் 1000 அந்த மிருகத்தை கட்டுகிறார். கட்டி வைத்துட்ட பிறகு இன்னும் அவருடைய பிள்ளைகளோடு கூட 2வது உபத்திரவத்துல கொஞ்சம் பேர் ரட்சிக்கப்படுவார்கள். ரகசிய வருகையில கொஞ்சம் பேர் எல்லாம் காணாம போயிடுவாங்க. ரகசிய வருகை நமக்கு இருக்கு. எல்லாம் கொஞ்சம் பேர் யாரு 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தவங்க இயந்திரம் அழைச்சிட்டு இருப்பாங்க, ஒருத்தவங்க இருப்பாங்க, ஒருத்தவங்க காணாம போயிருப்பாங்க. ஒருத்தவங்க ஒரே படிக்கையில 2 பேர் இருப்பாங்க, ஒருத்தவங்க இருப்பாங்க, ஒருத்தவங்க கைவிடப்பட்டிருப்பாங்க. வித்தியாசமான ஒரு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 50% எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், 50% கைவிடப்படுகிறார்கள். அப்ப 50-50 தான் நிறுவனம். ஸோ தேவன் நம்முடைய பழைய ஏற்பாடு காலத்திலே இஸ்ரேல் ஜனங்கள் மெஸ்ஸியா வருவார் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மெஸ்ஸியா நம்மளை ரட்சிக்கிற கர்த்தர் ஒருவர் வருவார், மெஸ்ஸியா, அவர் நம்மளை கொண்டு போவார் என்று சொல்லி இதுவரைக்கும் யூதர்கள் அவருடைய நம்பிக்கையில அப்படிதான் இருக்கிறார்கள். ஆனா அவர்களுக்கு தெரியல, இயேசு ரட்சிப்பை கொடுத்து அவர் எடுத்து மரம் ஏறிவிட்டார் என்று சொல்லி. அந்நாட்களிலே சபைகள் கூடாரத்தினுடைய சபைகள் தான் இருந்தது, தேவாலயம் இருந்தது. அங்கங்க சபைகள் காணப்படல. ஏதோ ஒரு முக்கியமான இடத்துல தான் தேவாலயம் காணப்பட்டது. எல்லாரும் வருஷத்துக்கு ஒரு தடவை அங்க போய் பிரார்த்தனை பண்ணிட்டு அப்படிதான் அங்கிருந்து வெளியாவாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே இயேசு எல்லா இடங்களிலும் சபை வைக்க போறார் என்று சொல்லி ரகசியமா வைத்திருந்தார். யாருக்கும் தெரியாது. பழைய ஏற்பாட்டு காலத்துல சபை புதிய ஏற்பாட்டு காலத்துல இவ்வளவு வேகமாய் பரவல் என்று சொல்லி இதெல்லாம் எவ்வளவு தீவிரமாய் நடக்குது என்றால், தேவனுடைய அந்த மணவாளனுக்காக நாம் காத்துக் கொண்டிருக்கிறது. நாம் வாசிக்கலாம்
லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது வசனம் 34-36. அந்த ராத்திரியில் ஒரே படுக்கையில் படுத்திருக்க இரண்டு பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவார். திரிகை திரிக்கிற இரண்டு ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவார், அவள் மற்றவள் கைவிடப்படுவார். வயதிருக்கிற இரண்டு பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இயேசுடைய ரகசிய வருகையில இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் 50% எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், 50% அவர்கள் கைவிடப்படுவார்கள். அந்த கைவிட்டப்பட்டவர்கள் எங்கே கொண்டு போய் உபத்திரத்தினுடைய காலத்தில் போய் விடுறாங்க. அதாவது 7 ஆண்டுகள் அந்திகிறிஸ்துவின் ஆட்சிக்காக இந்த தேவனை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு கைவிடப்பட்டவர்கள் அவர்களுக்கு மறுபடியும் இன்னொரு சான்சஸ் கிடைக்குது. எங்க கிடைக்குதுனாக்கா, அந்த உபத்திரவ காலத்துல அவர்கள் தேவனை மறுதலியாமல் இருக்கும் பொழுது அதுல 90 பேர் ரசிக்கப்படுவாங்க. அதுவும் நிச்சயம் இல்லை. 7 ஆண்டுகள் பிசாசுடைய அந்திகிறிஸ்துவின் ஆட்சியில அவன் கொடுங்கோல் ஆட்சிக்குள்ளாக போகும் பொழுது இந்த உலகமே பயங்கரத்துல காணப்படும். அந்த உலகமே எதிர்பாராத காரியங்கள் அந்த இடத்துல நடக்கும். நான் வாசிக்கலாம். மத்தேயு 24வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். 24. இயேசு அவர்களுக்கு பிரேத்தமாக, ஒருவனும் உங்களை வஞ்சாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களையும் யுத்தங்களுடைய செய்திகளும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவை எல்லாரும் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இந்த 7 ஆண்டுகளுடைய உபத்திரவத்தில சொல்லப்பட்ட வாசிக்கப்பட்ட எல்லா காரியங்களும் சம்பவிக்கும். ஆனாலும் தேவன் என்ன சொல்கிறார்? நீங்கள் பயப்படாதிருங்க, கலங்காதிருங்க. ஆனாலும் இது முடிவு இல்லை. ஆனால் முடிவு வரும் பொழுது நாம் எவ்வளவு தேவனை மறுதலியாமலும் அவரை பின்பற்றி கடைசி உபத்திரவ காலங்களிலும் நாம் பின்பற்றி அவரோடு கூட இருக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? அப்பொழுது 9வது வாசகம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேக இடர் அடைந்து ஒருவருக்கொருவர் காட்டிக் கொடுத்து ஒருவருக்கொருவர் பகைப்பார்கள். அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். அநேகருடைய அந்த 7 ஆண்டுகளுடைய காரியங்கள் நடக்கும் பொழுது எல்லா உபத்திரமும் நடக்கும். அரசாங்கமும் சண்டையை போட்டுக் கொள்வாங்க. கடைசியில ஆதியில் இருந்த அன்பை நாம் என்ன செய்கிறோம்? விட்டு விடுகிற சூழ்நிலைகள் வருகிறது. அந்நாட்களிலே தேவனுடைய வசனமும் தேவனுடைய வார்த்தைகளும் நம் காதுகளிலும் நம் கைகளிலும் கிடைப்பது மிகவும் அரிதாக இருக்கும். நமக்கு கையில பைபிள் இருக்குது. நம்ம வாசிச்சு அது நம்ம அதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறோம். ஆனாலும் அந்திகிறிஸ்துவின் ஆட்சிக்காக வரும் பொழுது எவ்வளவு போராட்டத்தின் மேல பைபிள் கிடைக்குமோ கிடைக்காத நமக்கு தெரியாது. ஆனாலும் தேவனை நாம் தேடுகிறவர்களாக இருந்தாலும் கூட இந்த சுற்றி இருக்கிற அந்த சூழ்நிலைகள் மக்கள் நம்மளை ஒடுக்கி தேவனுக்கு நேராக நாம் போகாதபடி தடை செய்வார்கள். அவர்கள் தடை செய்து
அவங்களுடைய ஆட்சிக்குள்ளாக தான் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் நம்மை கட்டுப்படுத்திக் கொள்வார்கள். எப்ப நாம் ஆல்ரெடி பாத்தீங்கன்னாக்கா அந்த வேக்சினுடைய சில காரியங்கள்லாம் பாத்தீங்கன்னாக்கா அதுல சிப்ஸ் வச்சிருக்கிறாங்க, சில காரியங்கள்லாம் போட்டிருக்காங்க சொல்லிட்டு எங்கேயோ ஒருத்தர் உட்கார்ந்துகிட்டு எல்லா மனுஷனும் ஆளுகை செய்யக்கூடிய தருவாயில நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நம்ம மேல ஒரு சிப்ஸ் வச்சுட்டாக்கா நம்ம எங்க போறோம், எங்க வரோம், யார்கிட்ட கடை வாங்கி, எங்க இந்த பேங்க்ல கடை வாங்கியிருக்கோம், நம்மளுக்கு சொத்து எவ்வளவு இருக்கு, எல்லா இதுவும் லிஸ்டும் வந்துடும் நம்மளுக்கு. அப்ப நம்ம எங்கேயும் ஓடவும் முடியாது, ஒழியவும் முடியாது. அப்ப அந்த சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படும் பொழுது நாம் எந்த அளவுக்கு தேவனை இன்னும் அதிகமாக பற்றி கொண்டிருக்கிறோம், எந்த அளவுக்கு தேவனை இன்னும் நெருங்கி அவரை கட்டி பிடித்து அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கும். சில இப்ப எல்லா வசதியும் இருக்கும்பொழுது சின்ன ஒரு பிரச்சனை வந்தாவே தேவனை இயேசு விட்டு போயிடுவாங்க. ஆனா மகா உபத்திரவத்தின் காலத்தில் நாம் வாழும் பொழுது இப்ப இருக்கிற சூழ்நிலையை விட பல மடங்கு உபத்திரவத்துக்குள்ளாக இந்த ஜனங்கள் தள்ளப்படுவார்கள். ஆனாலும் கூட தேவன் என்ன சொல்லுகிறார், அது வரைக்கும் சபையை தேவன் வைத்திருக்க மாட்டார். உங்களையே என்னையும் தேவன் அப்படியே அக்செப்ட் பண்ணிடுவாரு. நம்புறீங்களா இல்லையா? விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஏன்னா சபை இயேசுடைய வருகைக்கு மட்டும்தான் சபை இருக்கும். இயேசுடைய ரகசிய வருகைக்கு பிறகு சபை காணப்படாது. சபை எடுத்துக்கொள்ளப்படும். இயேசு அவருடைய பிள்ளைகளை எடுத்துக்கொண்டுட்டாங்கன்னா எல்லா பரிசுத்தவான்களும் மேலே போயிட்டாங்க. அப்ப முந்தி இருக்கிறது யாரு? யார் ஆராதனை செய்வோம், யாரு பிரீச்சிங் பண்ணுவாங்க? சபை தான் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இயேசுடைய வருகையில நீங்களும் நானும் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். அந்த நம்பிக்கை இருக்குதா இல்லையா? எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்கிறார். அவருடைய ரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டிருக்கிறோம். அவருடைய ரட்சிப்பை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளாக நாம் மாறிவிட்டோம். எப்ப நாம் ஞானஸ்தானம் எடுத்தோமோ அவர் மேல் பற்றுதலாக அவரை நாம் விசுவாசிக்கிறோம் என்ற அர்த்தம். எப்ப நம் சபைக்குள்ளாக நம்ம அவரை தேடி போகிறோமோ அதுக்கு அடையாளம் எனக்கு இயேசு வேண்டும் என்று சொல்லி நாம் தீர்மானித்தபடினால் தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். இப்ப தேவன் அந்த ரகசிய வருகிலே உங்களையும் என்னும் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு பூமியிலே மிந்தி இருக்கிறது 50% கிறிஸ்தவர்கள் இருப்பார்கள், கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் இருப்பார்கள். அந்த கைவிடப்பட்ட அந்த 50% மக்கள் அவர்களுக்கு சபையை நடத்துவதற்கு அவர்களுக்கு திராணி இல்லாமல் இருக்கும். அவர்களுக்கு சரியான போதனை கிடைக்காது, தேவனுடைய ஆழமான சத்தியங்கள் கிடைக்காது. அவருக்கு ஏன்னா சுத்தி இருக்கிறது எல்லாமே யாரு? அவிசுவாசிகமான தேவனை நம்பாதவர்கள் தான் பக்கத்தில் இருப்பார்கள். அவங்க எல்லாம் 100 பேர் ஆண்டவரை அறியாதவர்கள் அங்க இருந்தாக்கா, ஒருத்தர் நீங்க அங்க இருந்தீங்கன்னாக்கா, அப்ப உங்களை அந்த 100 பேரும் உங்களை அதிகமா மிதிச்சு மேலே போயிடுவாங்க. ஏன்னா நம்ம சொல்றதுக்கு அவங்க காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. 3 வருஷம் அவர்கள் ஏதோ ஒரு நல்ல தலைவன் நமக்கு கிடைச்சிட்டான்னு சொல்லிட்டு அந்த தலைவனை நம்பிக்கொண்டு அவர்கள் போவார்கள். உலகத்தினுடைய தலைவர்களை இந்த தலைவனை நம்பினாக்கா நம்ம சரியா போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நம்பி மோசம் போயிடுவார்கள். கடைசியாக தான் தெரியும் அது பிசாசுடைய தந்திரம் என்று சொல்லி. அப்ப தேவன் நமக்காக என்ன ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்? நம்மளுக்காக ஒரு மாளிகையை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். யூதர்களுடைய கல்யாணத்துல 7 நாள் நிறைவேறின பிறகு அந்த மனுஷன் அந்த பெண்ணுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். அதுவும் சொந்த காசுல அந்த மனைவிக்கு அவன் இருக்கிற இடத்தை அவன் செய்து கொடுக்க வேண்டும்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மளை வந்து திக்கற்றவர்களாக இந்த பூமியில் விட்டு போல. நான் போறேன் உங்களை சுத்திகரிப்பதற்காக. இந்த 7 நாட்களுக்குள்ளாக அங்க ஒரு சுத்திகரிப்பினுடைய ஃபெஸ்டிவல் ஒன்று வரும். சுத்திகரிப்பின் நாள் வரும். இந்த கல்யாணத்துல வந்து சுத்திகரிப்பினுடைய நாட்கள் வரும். அது என்ன, எப்படி சுத்திகரிப்பாங்க? இந்த பெண்கள் அவங்களுடைய தோழிகள் எல்லாம் சுத்தி இருந்து அவங்க மேல இந்த மஞ்சள், அந்த குங்குமம் இதெல்லாம் போடுவாங்கல்ல, வாசனமா இருக்கிறதுக்காக நாட்கள். ஸோ அதெல்லாம் அவங்கள போட்டு தயார்படுத்தி அவங்களை ஒரு சுத்திகரிக்கும்படியாக மணவாளனுக்கு ஒரு பரிசுத்த, ஒரு நல்ல மனைவியாக அந்த சுத்திகரிப்பு நாட்களே அவர்கள் சுத்திகரித்து அவங்களை ரெடி பண்ணி மேக்கப் பண்ணி எல்லா காரியத்தையும் பக்காவா செய்துவிட்டு அந்த காரியத்தை யார்கிட்ட கொடுக்குறாங்க? கணவன் இடத்துல கொடுப்பாங்க, அதாவது மணவாளன் கிட்ட கொடுப்பாங்க. அதே போலதான் பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட காரணம் உங்களையும் என்னையும் சுத்திகரிக்கும்படியாக. காரணம் நம் மணவாளனை நோக்கி போவதற்காக. அந்த 10 கன்னிகைகள் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 10 கன்னிகைகள் அவர்கள் கன்னிகைகளாக இருந்தார்கள். அவர்களுடைய நடக்கை, அவர்களுடைய வாழ்க்கையை முழுமையாக ஒப்பு கொடுத்து அவர்கள் கணவனுடைய வருகைக்காக காத்திருப்பார்களாம். அந்நாட்களிலே திருமணத்திற்கு கணவன் அந்த ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த போகிறார்ல, கல்யாணம் பண்ணிட்டாரு, இவங்க தான் என்னோட மனைவி, ஆனாலும் என் மனைவிக்கு நான் ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தப்படுத்தி அவளை கொண்டு வருவதற்கு ஒரு நாளை அந்த தகப்பனுக்கு தான் தெரியும். யாரு? மாப்பிள்ளையுடைய அப்பாக்கு மட்டும்தான் தெரியும் எப்ப பொண்ணை கூட்டிட்டு வரணும் அந்த ஸ்தலத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தகப்பனுக்கு தான் வந்து மகன் ரெடியா இருக்கிறானா, ஒரு வாழ்க்கையை அவனுக்கு நம்பி ஒரு பொண்ணை காப்பாற்றுவதற்கு எல்லா தகுதியும் இந்த மகனுக்கு இருக்கிறது. சொந்தமா அவங்க வளைச்சு வீடு கட்டி நல்ல காரியத்தை செஞ்சு அவங்க மனைவிக்காக எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சுட்டாங்க. ஆனாலும் அந்த தகப்பன் சொல்லுவார், நீ போய் உன்னுடைய மனைவியை கூட்டு வந்து நீ ஸ்தலத்தில் போய் கொண்டு போய் நீ நல்லா வாடு அப்படின்னு சொல்லி ஆசை. அதனால தான் தேவன் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது அது என்ன சொல்றாருனாக்கா, நான் ரகசிய வருகையில வரணும்னாக்கா அது எனக்கே தெரியாது, என் பிதா மாத்திரம் தான் தெரியும் என்று சொல்லியிருக்கிறார். ஏன்னா நமக்காக தேவன் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த ஸ்தலத்தை நாம் கற்புள்ள கன்னிகையோடு கூட இந்த சபை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை சுத்திகரித்து நம்மை அனுதினமுமாய் நம்மளை யாருக்கு தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்னாக்கா, இயேசுவான மணவாளனுக்கு நம்மளை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவருடைய அந்த வாசன தெருவிகள்லாம் அவங்க மேல் நம் போல் கொள்ளும் பொழுது, எஸ்தருடைய திருமணத்துல பார்க்கும் பொழுது அவங்க 6 மாசம் அவர்களுடைய ஒரு பெண்ணை தயார் பண்ணுவார்கள். யாருக்கு? ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணுவதற்கு. அதே போலதான் நாமும் இந்த பூமியில ரகசிய வருகைக்கு முன்பதாக நம்மை தேவன் ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நம்ம எந்த விதத்திலும் தவறி போகாதபடி நம்ம ஒரு சூழ்நிலையில நம்மலாம் எங்க இருந்தோம், எங்கேயோ ஒரு தெரியாத ஒரு வாழ்க்கையை, ஒரு குப்பையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கோம். தேவனுக்கு புறம்பான காரியங்களை செய்து கொண்டு இருக்கோம். நம்மளை, அதாவது நம்ம மனவாட்டின்னு தேவன் நமக்கு சொல்லியிருக்காருனாக்கா, சபை மனவாட்டினாக்கா நம்மளாம் எங்கிருந்து எடுக்க, ஒரு சேத்துல இருந்து எடுத்து வந்து ஆண்டவர் எங்க எடுத்து வச்சிருக்காருனாக்கா அவருடைய மனவாட்டியாக தகுதிப்படுத்தி வைத்திருக்கிறார். நம்மெல்லாம் உலகத்துல எவ்வளோ பாடுகளும் போராட்டங்களும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டு இப்ப சபைக்கு கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு தேவனுக்காக நாம் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஓசியா அவருடைய புஸ்தகத்துல ஓசியா நினைக்கிறேன், ஓசியா நினைக்கிறேன், அவருடைய திருமண காரியங்கள்ல பார்க்கும்பொழுது அவங்களுடைய மனைவி ஒரு வேசித்தனத்துடைய
வேசித்தனம் உள்ளவளாக இருந்தார். ஆனாலும் கூட இந்த வேசித்தனம் உள்ள அந்த பெண்ணை அவர் கல்யாணம் பண்ணுகிறார். யாராச்சும் இப்பேற்பட்டவங்களை வந்து நம்ம திருமணம் செய்ய முடியுமா? நம்ம கேள்விப்படும்போது சிந்தனைக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனாலும் கூட தேவன் அப்பேற்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம். அந்த வாழ்க்கையை அவர் மன்னிச்சு யாருடைய மனவாளனுக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துறானாக்கா, இந்த வானத்தையும் பூமியும் சகலத்தையும் அதிகாரம் உடையவர். அவர் சொல்ல அப்படியே நடக்கும். இந்த வானங்கள் சிருஷ்டிக்கும் பொழுது அவருடைய வார்த்தையை அவர் கொண்டு ஜலம் உண்டாவதாக, பூமி உண்டாவதாக, நிலா உண்டாவதாக அவர் பேசும் பொழுது அது அப்படியே ஆகும். அவ்வளோ பவர்ஃபுல்லான தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவர், உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒரு கிரயம் செலுத்தி, ஒரு மனவாட்டியை அடைவதற்காக ஒரு கிரயம் செலுத்தி நம்மளை மீட்டெடுத்து நம்மளை சுத்திகரித்து எங்கே ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்னாக்கா, நாம் அவரோடு கூட இன்றும் வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கைக்கு வாழ அவரோடு கூட இருக்கும்படியாக, அவர் இருக்கிற இடத்துல நம்ம மறுபடியும் கொஞ்சம் கூட்டிட்டு போகும்படியாக அவர் நம்மை ஆயத்தப்படுத்தி அவருடைய ரகசிய வருகையில நம்மை எடுத்துக்கொள்ளும்படியாக தான் இவ்வளோ காரியங்கள் தேவன் செய்து கொண்டிருக்கிறார். தேவன் ஒரு மனிதனை அவங்களுடைய தீர்மானத்தை எந்த நன்மையும் தீமையும் என்ன சொல்லுவாங்க, தேர்ந்தெடுக்கிற தீர்மானத்தை தேவன் மனிதனுடைய கரத்தில் கொடுத்துட்டார். நல்லதையும் கெட்டதையும் எதை சூஸ் பண்றியோ அந்த காரியத்தை தான் நீ அப்படி பண்ணுவ. அந்த தீர்மானம் எடுக்கிற அந்த பவரை மனுஷனிடத்தில் கொடுத்தார். அதனாலதான் சில வேளையில நம்ம சில தீர்மானங்கள் தவறாக எடுக்கும் பொழுதும் தேவன் அந்த காரியங்களை தீர்மானத்தின்படினால அது சில அது அவர் போராடிக்கிட்டே இருப்பார். இல்லப்பா நீ வந்திருப்பான். ஆனாலும் கூட நாம் செவிகள் சேர்க்காதபடி நம்முடைய சொந்த டிசிஷனை எடுத்துக்கொண்டு நம்முடைய சொந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்போம். தேவன் சொல்கிறார், நன்மையும் ஆசீர்வாதத்தையும் முன்னுக்கு வைத்திருக்கிறேன், நீ நன்மையினுடைய காரியங்களை நீ தெரிந்தெடுத்துக் கொள்ளும் பொழுது நன்மையான காரியங்களை நீ தெரிந்து கொள்வாய் என்று. சபையானது எப்பொழுதும் ஆயுதத்தோடு நம்முடைய என்ன சொல்லுவாங்க, அந்த மண் விளக்கு 10 கன்னிகைகள் வந்து அந்த விளக்கு வச்சிருக்காங்க. விளக்குதான். ஓகே, அந்த விளக்கு வந்து விளக்க வந்து என்ன சொல்றாங்கன்னாக்கா, அது எண்ணெயை வச்சு கரெக்டா வந்து அது முடியாம ஆயத்தமா இருப்பாங்க. அந்த எண்ணெய் முடிஞ்சு போகாம மணவாளன் வரும் பொழுது அங்க என்ன நடக்கும்னாக்கா, ஒரு மணவாளன் வருகிறார் என்று சொல்லி அந்த பட்டணத்துக்கு முன்பதாக, அந்த கல்யாண வீட்டுக்கு முன்பதாக அறிவிக்கும் பொழுது, இப்பெல்லாம் நம்ம என்ன செய்யறோம், மணவாளன் வரனாக்கா எஸ்எம்எஸ் பண்ணி மாப்பிள்ள வராங்களா அப்படின்னு. அந்நாட்டிலே எஸ்எம்எஸ் பண்ண முடியாது. எத்தனையோ கிலோமீட்டர் அந்தாண்ட இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி நம்ம தகவல் பண்ணுவாங்கனாக்கா, அவங்க எக்கால சத்தத்தோடும் ஆரவாரத்தோடு கூட அவங்க சத்தம் தூரத்திலிருந்து கேட்கும் பொழுது மணவாளன் வருகிறார் என்று சொல்லி அவர்கள் அடையாளம் பண்ணும் பொழுது, இந்த கன்னிகைகள் 10 கன்னிகைகள் இந்த கல்யாண பொண்ணும் அவங்களோட சுத்தி இருக்கிற அவங்களோட தோழிகளும் அந்த மணவாளனை நோக்கி போவதற்கு ரெடியா இருப்பாங்க. எப்போதும் அந்த மணவாளன் எப்போதும் ராத்திரி தான் வருவார். அதனாலதான் அவங்களுடைய விளக்கு எப்பொழுதும் ஒழித்து கொண்டே இருக்கும். அப்ப அவங்க நடக்கிற மணவாளன் எங்க வருகிறார் என்று சொல்லி யாருக்கும் தெரியல. ஆனா வருகிறான்னு சொல்லிட்டு விளக்கத்து இல்லாம ராத்திரி காட்டுக்குள்ள எப்படி ஆளை தேடுவாங்க, கஷ்டப்படுவாங்கல்ல. ஸோ அதனால எப்பொழுதும் நமக்குள்ளாய் இருக்கிற அந்த ஜீவனான ஒளி பற்றி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். தேவன் இயேசு கிறிஸ்து அவர் வருகிறது நிச்சயம். ஆனால் எப்ப வருகிறார் என்று யாருக்கும் தெரியாது. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, நீங்களும் நானும்
ஆயத்தத்தோடு கூட அவருக்கு முன்பதாக நாம் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் அறிந்தும் அறியாத காரியங்களை தேவனிடத்துல சொல்லியும் மனிதனிடத்துல சொல்லியும் அதை ஒப்புரவாக்குதலுடைய காரியங்கள் நடக்கும் பொழுது தேவன் பெரிய அற்புதங்களையும் அடையாளம் செய்வார். சபை எடுத்துக்கொள்ளப்படும் போதுனாக்கா நீங்கள் நானும் எப்பொழுதும் ஆயத்தத்தோடு அந்த அனலோடு கூட அந்த எண்ணெயோடு கூட என்ன பரிசுத்த ஆவியனுடைய அந்த அபிஷேகம் பரிசுத்த ஆவியனுடைய அந்த அனல் மூட்டுதல் எப்பொழுதும் நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து சத்திய வேதத்துக்கு கீழ்ப்படிந்து நாம் போகும் பொழுது அந்த எண்ணெயும் அந்த ஒளியும் பிரகாசித்துக் கொண்டே எழுதி கொண்டிருக்கும். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 15-17 வாசிப்போம். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நான் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரையொருவர் தேற்றுங்கள். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதானுடைய சத்தத்தோடும் தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்குவார். இயேசுடைய ரகசிய வருகை எப்படி இருக்குன்னாக்கா, தேவன் நமக்காக ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தப்பட்டாரு. அவருடைய வருகை அவர் வருவாரு. எப்படி வருவார்னாக்கா, உலகத்தினுடைய எல்லா மூலையிலிருந்தும் ஒரு எக்கால சத்தம் முடிக்குமா. இப்ப ஒரு எக்கால சத்தம் நம்மளுடைய காதுகளில் அப்படி கேட்டாக்கா எப்படி இருக்கும்? அந்த சத்தம் எதை குறிக்குதுனாக்கா, என்னுடைய இயேசு கிறிஸ்து மணவாளன் அவர் வந்து விட்டார் என்று சொல்லி. எப்படி அந்த கல்யாணத்தினுடைய பெண் மணவாளனுக்காக காத்தி இருக்கும் பொழுது எற்றிருந்து அவர் மணவாளன் வந்து விட்டார் என்று சொல்லி அந்த சத்தத்தை கேட்டு ஆயத்தத்தோடு இருக்கும் பொழுது அந்த அந்த இயேசுவோடு கூட அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். இப்ப திரளான தூதர்கள் வானத்துல சுத்தி இருக்கிறாங்க. நம்ம இயேசு கிறிஸ்து வருகையில இயேசு கிறிஸ்து வானத்தின் மேல அவர் நின்றுகிட்டு இருக்கிறாரு. எப்படி இருப்பாரு? அவருடைய உடை எப்படி இருக்கும்? ஒரு மணவாளனுடைய உடை எப்படி இருக்கும்? அவருடைய எதிர்பார்ப்புகள், சபையை எடுத்துக்கொள்ள போகிறாரு. சபை என்றால் மணவாட்டி. மணவாட்டி எனக்குள்ளாக வருக என்றைக்கும் என்னோடு கூட வாசம் செய்ய போகிறார்கள் என்று சொல்லி அவர்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்? ஒரு மணவாளனுடைய எதிர்பார்ப்பு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். எக்கால சத்தம் கேட்கப்படும். தூதர்கள், திரளான தூதர்கள் எல்லாரும் கூட்டி சேர்க்க போறாங்க. ஒரு நிமை பொழுதிலே நாம் மறுரூபமாகப்படும். தேவனோடு கூட நம்ம எடுத்துக்கொள்வோம். அது மாத்திரம் இல்ல, என்னவா இறந்து போனவர்களுடைய காரியங்கள் வாசிப்போம். 16. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். இங்க தேவனுடைய மணவாளன் வீட்டுக்குள்ளாக எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் யார் அந்த டைம்ல உயிரோடு இருக்கிறாங்களோ கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக கர்த்தருக்கு எப்படி
எப்படி நம்ம எதிர்கொண்டு போறோம்? இப்போ வானத்தில் தேவன் வந்து சிங்காசனத்தை போட்டு உட்கார்ந்து வச்சிருக்கிறாரு, திரளான தூதர்கள் ஆர்வத்தோடு இருக்கிறாங்க. அவ்வளோ சத்தம், தேவன் மணவாளன் வந்து விட்டார் என்று சொல்லி அவ்வளோ ஆனத்தின் மேலாக அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ ஆர்ப்பாட்டம் சத்தங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறது. இப்ப யாரை தேவன் அழைக்கிறார்? முதலாவது மரித்து போனவர்களை அவர் உயிரோடு கூட எழுப்பி அவர் மணவாளன் கூட இருக்கும்படியாக அழைக்கப்படுகிறார்கள். அதன் பிறகு உயிரோடு இருக்கிற நீங்களும் நானும் யாருக்கு எதிர்கொண்டு போகிறோம்? மணவாளனை எதிர்கொண்டு நம்ம போகிறோம். அவருடைய மணவாளன் எதிர்கொண்டு நம்ம போகும் பொழுது நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஒரு நிமைப்பொழுதிலே நம்முடைய சரீரம் மறுரூபமாகப்படும். மகிமின் சரீரமாய் நாம் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். இப்ப தேவனோடு கூட என்றென்றும் வாசம் செய்ய போகிறோம். அந்த வாசம் செய்யும் பொழுது 7 ஆண்டுகள் உபத்திரவத்திற்குள்ளாக வரும். அது 7 ஆண்டு தேவனோடு கூட நம்ம இருந்துட்ட பிறகு 1000 ஆண்டுகள் மறுபடியும் இந்த பூமிக்கு ஆட்சி செய்யும்படியாக வாழும்படியாக தேவன் அவருடைய பிள்ளைகள் மறுபடியும் புதிய பூமியும் புதிய வானத்தையும் தேவன் கொடுக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய தேவன் உங்களை அழைப்பதற்காக இங்க அவருடைய ஸ்தலத்துக்கு கொண்டு போகும்படியாக, அவர் ஆயத்தம் செய்த ஸ்தலத்துக்கு கொண்டு போகும்படியாக அவர் வானத்தின் மேலே வந்து இறங்குகிறார். உங்களையும் என்னையும் கொண்டு போவதற்காக நீங்களும் நானும் எப்பொழுதும் ஆயத்தத்தோடு கூட இருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேவன் சுத்திகரிக்கும்படியாக, எப்படி ஒரு கன்னிகைகள் மணவாளனுக்கு கொடுக்கும் பொழுது அந்த சுத்திகரிக்கும் நாளை அவர்கள் செய்கிறார்களோ அவ்வளவு வாசனங்களுமாய் நம் ஜொலிக்க வேண்டும். மணவாளன் நம்மை பார்க்கும் பொழுது நம் ஒரு நல்ல ஸ்மெல் இருக்கணும். அதாவது ஆவிக்குரிய கனிகளினால் நாம் நிரப்பப்பட வேண்டும். அவர் பார்க்கும் பொழுது இவர் கனிகள் நிறைந்த ஒரு மகனாக இருக்கிறார், மணவாட்டியாக இருக்கிறார் என்று சொல்லி தேவன் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். நம்மளுக்கு கனிகள் வரவில் இருந்து கனிகள் இல்லைனாக்கா வேதனை தான். தேவன் கடைசி நாட்களில் உங்களை அறியன் என்று சொல்லிடுறார். ஆண்டவரே, நான் உங்களுடைய நாமத்தினால அற்புதங்களை செஞ்சோம், அதை செஞ்சோம், தீர்க்க தரிசனம் செஞ்சோம், எல்லாம் செய்ய கடைசியாக சொல்றாரு, உங்கள்கிட்ட கனியே இல்லையே. கைவிடப்பட்ட நிலையில அந்த மனிதர்கள் காணப்படுவார்கள். ஸோ நீங்களும் நானும் தேவனுடைய வருகையில நாம் எடுத்துக்கொள்வதற்கு நாம் ஆயத்தமாக இருப்போம். அல்லேலூயா. நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோமாக. நன்றி ஆண்டவரே, அப்பா நீ நல்லவர் ஆண்டவர். வரக்கூடிய நாட்களில இன்னும் இதை குறித்து தேவனுடைய ரகசிய வருகையை குறித்தும் தேவனுடைய வருகை குறித்தும் 1000 அரசாங்க ஆட்சியினுடைய காரியங்கள், ஜட்மெண்ட் டே பற்றி நாம் வாரம் ஒவ்வொரு வாரமும் நான் பார்க்கும்படியாக நான் ஆசைப்படுகிறேன். வரும்போதெல்லாம் இந்த தலைப்போடு கூட நான் உங்களை சந்திப்பேன். நன்றி ஆண்டவரே, பாவம் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, இடைக்கால சத்தத்தோடும் ஆண்டவரே நீர் வானத்தில் வந்து கர்த்தர் தாமே ஆர்வத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்கால சத்தத்தோடும் வானத்திலிருந்து இறங்குவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறைத்தவர்கள் முதலாவது எதிரிப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்களின் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படும். இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருக்கு கூடவே இருப்போம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அப்பா, என்றென்றைக்குமாக ஆண்டவரே, நித்திய காலமாக ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு கூட அந்த ஸ்தலத்துக்குள்ளாக, நீர் ஆயத்தப்படுத்தின ஸ்தலத்துக்குள்ளாக ஆண்டவரே நாங்கள் வாழும்படியாக நீ கொடுத்த கிருபைக்காக நன்றி. உம்முடைய பரிசுத்த ஆவியானவருக்காக நன்றி ராஜா. அப்பா, நீ பரிசுத்தர், நீ நல்லவர் ஆண்டவரே. Lord Jesus, hallelujah. நன்றி ஆண்டவரே. அப்பா, சீக்கிரம்
ஆண்டவரே, நாங்களும் ஆண்டவரை உமக்கு எதிராய் நிற்க நாங்கள் எடுத்துக்கொள்ளும்படியாக நீர் ஆயத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். உமக்கு எல்லா துதிகளும் மகிமையும் செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் தகப்பனே. ஆமென், ஆமென். அப்படியே நிர்வாணமாக அப்போஸ்தலர் பிரமாணத்தில் வாசிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவருடைய பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனான அவருடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினால் உட்கொள்ளப்பட்டு கன்னி மரியாதையில் பிறந்தார். அவர் அவர் பரலோகத்தில் எழுந்து சர்வவல்ல பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்தீர்க்க அவரிடமிருந்து அவர் வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். உலகளாவிய பரிசுத்த சபையையும் பரிசுத்த ஐக்கியத்தையும் விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்பையும் சரீரத்தையும் நித்திய ஜீவனையும் விசுவாசிக்கிறேன். ஆமென், ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசமாக்கி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசமாக்கி உன்னை உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்காக. ஆமென். God bless you. ஒருத்தர் வாழ்த்து சொல்லுவோம். நமக்கு கேக் கட்டிங் இருக்கு. நம்முடைய சுந்தரி அக்காவுக்கு வந்து பர்த்டே. வாங்கக்கா. யாருக்கு பிறந்த நாள்? உங்கமே சீக்கிரம்